மத்திய கணக்கு தணிக்கை துறையின் கீழ் இயங்கும் கணக்காய்வு தலைவர் அலுவலகம் சென்னை தேனாம்பேட்டையில் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் தமிழக அரசின் வரவு செலவு ஆகிய கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த அலுவலகத்தில் பல்வேறு துறைகளை தணிக்கை செய்யும் கோட்ட கணக்காளர் பதவிக்கு 200 இடங்கள் உள்ள நிலையில் 100 பேர்தான் பணியில் உள்ளனர். இதில் காலியாக உள்ள கோட்ட கணக்காளர் பணிகளை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கும் அதிகாரம் மாநில கணக்குத்துறை தலைவருக்கு உள்ளது. அதில் முதன்மையான சில துறைகளை கேட்டுப் பெறுவதில் கடும் போட்டி எழுந்துள்ளது. அதை பயன்படுத்தி கூடுதல் பொறுப்புகளை ஒதுக்குவதற்கு கணக்குத்துறை தலைவர் அருண் கோயல் லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறைக்கான கோட்ட கணக்காளராக கூடுதல் பொறுப்பை பெற இருவர் 2.5 லட்சம் ரூபாய் வீதம் லஞ்சமாக கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கணக்குத்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து திடீரென மாநில கணக்குத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு வந்து சோதனை நடத்திய அதிகாரிகள் இருவரிடம் 5,50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கணக்குத்துறை தலைவர் அருண் கோயல், அவர் லஞ்சம் பெற உதவிய நிதி கணக்காளர் கஜேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். வேண்டிய துறைகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்த சிவலிங்கம், ராஜா ஆகியோரையும் கைது செய்தனர். அருண் கோயல் மீது பல்வேறு லஞ்ச புகார்கள் இருப்பதால் அவரது காரில் சோதனை நடத்தி சில ஆவணங்களையும் கைப்பற்றி அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே கணக்குத்துறை தலைவர் அருண் கோயலை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அங்குள்ள அலுவலர்கள் போராட்டம் நடத்தினர். இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு தமிழக அரசின் கணக்குத்துறை தலைவராக சென்னைக்கு வந்த அருண் கோயல் இந்த துறையில் பணிபுரியும் சுமார் 2500 ஊழியர்களால் செயல்பட்டு வந்த கூட்டுறவு சிக்கன கடன் சங்கத்தை கைப்பற்ற முயன்றுள்ளார். அது முடியாமல் போக ஊழியர்கள் தங்களுக்கு தேவையான பண தேவைக்காக 60 ஆண்டுகளாக நடத்தி வரும் கூட்டுறவு சங்கத்தை முடக்க முயன்றுள்ளார். இதனால் ஊழியர் சங்கத்தினர் ஒன்று கூடி கடந்த ஆண்டே இவர் மீது மத்திய அரசிடம் புகார் அளித்தனர். அதே வேளையில் பணியிட மாற்றம், பணி ஒதுக்கீடு என எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கொடுத்தால் நடக்கும் என கராராக இருந்துள்ளார் அருண் கோயல். இவரது ஊழல் நிர்வாகத்தை கண்காணித்து வந்த ஊழியர்கள் இவரை கையும் களவுமாக சிக்க வைக்க காத்திருந்தனர். இந்த நிலையில்தான் கோட்ட கணக்காளரிடம் பணம் வாங்க போகும் தகவலை தெரிந்து கொண்டு ஊழியர்கள் திட்டமிட்டது போலவே சிபிஐயிடம் கையும் களவுமாக சிக்க வைத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கர் மற்றும் சரவணகுமார்.